நண்பர்களே, ஒரு பதிவு என்னன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நண்பா, மனசு சரியில்லை, இன்னைக்கு என் பொண்டாட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன நண்பான்னு கேட்டேன். இல்லை நண்பா, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், பின்னாடி பைக்கில் உட்காந்துருந்தா யார் ஆறுன்னு அடிச்சாலும் திரும்பி பார்க்குறேன் நண்பா, கோவம் வந்து அடிச்சிட்டேன் நண்பா அப்படின்னாரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அது முட்டாள்தனமான ஒரு செயல். ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஆறுன்னு அடிச்சா ஒரு சிலர் திரும்பி பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா அது ஒரு சுபாவம். அதே போல ஆம்பளைங்க நாம கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துட்டோம், ரோட்ல யாராச்சும் ஒரு ஃபிகர் போனுச்சுன்னா செம்ம கட்டையா இருக்காடா அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையா? உண்மையை சொல்லுங்க, நினைக்கிறோமா நினைக்கிறது இல்லையா? அப்ப கண்ணு பார்த்தா அழக ரசிக்க தான் செய்யும். அதுக்காக கட்டின புருஷனை தாண்டி இன்னொருத்தவனை பாப்பாளான்னு கேட்டா அதுக்கு கேள்வி இல்லை. நீங்க பாக்குறீங்கல்ல பொண்டாட்டி தாண்டி இன்னொருத்தவல, அப்ப ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டமா? அழகு ரசிக்கத்தான், யாரு வேணா ரசிக்கலாம், அத்துமீறினாதான் தப்பு. இது என்னுடைய கருத்து. நீங்க சொல்லுங்க உங்க பதில கமெண்ட்ல. செய்யலாமா? ஆறுன்னு அடிச்சான்னு திரும்பி பார்த்தா பொண்டாட்டி அடிக்கலாமா? தப்பு தானே? அப்ப ரோட்ல போற பொண்ணெல்லாம் புருஷன் திரும்பி பாக்குறான், பொண்டாட்டிங்க விளக்கு மத்தாலையும் எடுத்து மொத்தலாமா புருஷனை? நீங்களே சொல்லுங்க உங்க கருத்து கமெண்ட்ல. நான் சொல்றது கரெக்டா தப்பா?